ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் டிப்ஸ் டிப்ஸ் நம்பர் 19. டிப்ஸ் நம்பர் 19ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டே இருக்கேன். இந்த நம்ம 32 சைஸ் எல்லாம் எப்படிலாம் செக் பண்றது? இப்ப 30 சைஸ் பிளவுஸ் கொடுக்குறாங்க, அளவு பிளவுஸ அதுக்கு எப்படி நம்ம வந்து சைஸ் 30 சைஸ் 32 34 வந்து சைஸ் நம்ம எப்படி செக் பண்ணி கரெக்டா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு மாதிரி டிப்ஸ்ல சொல்லியிருப்பேன். மறக்காம அதை பார்க்கறதும் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்ல போறேன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அளவு பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா சேம் வந்து பேக்ல என்ன அளவு இருக்கோ அதே சேம் தான் ஃப்ரண்ட்லயே இருக்கும். அப்படின்னா இப்ப பேக் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க வந்து பிளவுஸ் குடுக்குறாங்க. அந்த பிளவுஸ் குடுத்தாங்கன்னா, அந்த பிளவுஸ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 40 சைஸ். அவங்களோட சைஸ் வந்து 40. அப்போ அந்த 40 வந்து 2ஆ பிரிச்சு பேக்ல வந்து 20 இருக்கும். ஃப்ரண்ட்ல 20. ஃப்ரண்ட்ல 20ன்னா 10 பேக் லெஃப்ட் 10ன்னு சொல்லிட்டு இருக்கும். பேக்ல 20 இருக்கும். ஆனா அந்த மாதிரி அளவு நம்ம சரிசமமா பிரிச்சு ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஒரே சேம் அளவுக்கு நம்ம வச்சோம்னா, அந்த அளவுக்கு வந்து ஷேப் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சூப்பரா வராது. இதே ஷேப் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் மறக்காம நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸா இருக்கும். என்னன்னு சொல்றேன். என்ன மாதிரி அளவு வச்சா உதாரணத்துக்கு 40 சைஸ் சொல்றேன். இந்த 40 சைஸ் மட்டும் கிடையாது. 30ல இருந்து எல்லா சைஸும் எல்லா பிளவுஸ்க்கும் சொல்றேன். இந்த மாதிரி அளவு நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரெகுலரா. இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அளவு என்ன இருக்குன்னு சொல்றேன். எப்பவுமே எப்பவுமே இப்ப 40 உதாரணத்துக்கு சொன்னேன். பேக்ல 20 ஃப்ரண்ட்ல 20ன்னு சொல்லிட்டு 20ன்னா லெஃப்ட் 10 ரைட் 10ன்ட்டு. ஆனா அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்காது. எப்பவுமே வந்து நம்ம 40 2ஆ பிரிச்சு அதுல 20 பேக் 20ன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 20ல 2 தூக்கி பேக்ல போடணும். பேக்ல போட்டீங்கன்னா பேக்ல 22ஆ மாறும். 22 வச்சுட்டா அப்போ வந்து 22 பேக்ல, அப்போ ஃப்ரண்ட்ல வந்து 18 வரும். அந்த 18 2ஆ பிரிச்சுதான் ஃப்ரண்ட்டா நம்ம வைக்கணும். அப்போ 9 9 வைக்கணும். ரைட்ல 9 லெஃப்ட்ல 9 சைடு. இந்த மாதிரி நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா அப்ப என்னவும் ஷேப் ஃபிட்டா இருக்கும். அதே சேம் பேக்ல இருக்கிற என்ன அளவு வச்சோமோ அதே சேம் ஃப்ரண்ட்லயே வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அவ வந்து ஷேப் வந்து சூப்பரா நல்லாலாம் இருக்காது. நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். அழகா நீங்க சாரி கட்டிங்கன்னா சூப்பரா 40 சைஸ் கூட நல்லா குண்டா நல்லா வெயிட்டா இருப்பாங்க. அவங்கலாம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் பெருசா அவங்க ஷேப் நல்லா பெருசா இருந்தாலும் ஆனா அந்த பிளவுஸ் எல்லாம் சூட் ஆகாது. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டை மாதிரி போடுவாங்க. ஆனா வந்து கரெக்டா உட்காந்து கப் சைஸ் கரெக்டான கப் சைஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பரா ஸ்டிச் பண்ணலாம். எப்பவுமே மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கை விட ஃப்ரண்ட்ல வந்து 2 இன்ச்சு எப்பவுமே கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி நீங்க பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். ஷேப் நல்லா ஃபிட்டாவும் நல்லா அழகாவும் இருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.